இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஸோ அடுத்தது இன்னொரு ஆட்டோ எடுக்கிறோம். ஸோ அதை ரிவீல் பண்ணுறது தான் அந்த விலாக். ஸோ இது வந்து இந்த கெத்து, இந்த மாசு அப்படிலாம் இல்லை. நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்களும் இந்த ஆட்டோ வாங்குகிறோம். ஸோ அந்த ஆட்டோ வாங்குறத ஒரு விலாகாக போடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிப்போம். ஸோ இதான் என்னோடய செட்டப் பின்னாடி அந்த இதெல்லாம். ஸோ இதில் தான் நான் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஆட்டோ எடுக்கிறது இங்கேருந்து நம்ம திருச்சி வரையும் போகணும். அதை ஃபுல்லாகவே நான் விலாகில் போடுறேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெடி கேஷ் அப்படிலாம் இல்லை, நாங்களும் இந்த மாதிரி லோன் போட்டு அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். ஸோ அந்த ஆட்டோ வந்து வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க வீட்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 hours later. ஸோ காய்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ அம்மாச்சி வீட்டுக்கு வந்துட்டு அவுட்ஃபிட் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா, மாமா ஆட்டோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆட்டோவில் தான் போய் எடுக்க போகிறோம். அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. போகிற வழியெல்லாம் நம்ம காமிப்போம். இப்போ வந்து எங்கனைகிட்ட போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜிபிடி காலேஜ் அண்ணாவளைவு அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நல்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏதோ ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறோம்ல, அது பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக டிராஃபிக்லாம் அடித்து பிடிச்சி கடைசியில் வந்து பஜாஜோட ஷோரூம் முன்னாடி வந்து நிற்கிறோம். ஆட்டோ வந்து முன்னாடி நிற்கிது. வாங்க அந்த ஆட்டோவை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவிலேருந்து இறங்கி நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். அந்த ஆட்டோவை ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். சின்ன ஆட்டோ தான், ரொம்ப பெரிய ஆட்டோலாம் இல்லை. அப்புறம் அப்பா மாலை வாங்கி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆட்டோ நம்ம வாங்கும் போது அவங்களே மாலை கேஸ்லாம் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யார் வேணாலும் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ரெண்டாவது ஒரு ஆட்டோ வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இப்போ மாதிரி ரஜினி ஷர்ட்டை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக பூஜை பண்ணி அந்த சூடு அணையிற வரையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த சூடு அணைஞ்ச உடனே எலுமிச்சை பழத்தை ஏற்றி அப்பா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சென்டிமெண்ட்டாக நீ எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோவை. சரி நானும் ஓட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த காக்கி ஷர்ட்டை போட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பாய் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் நல்லா ஃபுல் கட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே சூப்பராகவும் இருந்தது. ஸோ நல்லா ஃபுல் கட்டிட்டு அவ்வளோதான். இந்த விலாக் முடிச்சுக்கலாம். எனக்கு பெருசாலாம் அந்த விலாக்லாம் எனக்கு எடிட் பண்ண தெரியாது. ஸோ மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஐஎம்ஏ விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.